வேண்டாத குலத்தோரால் விரட்டப்பட்டு பொய் வழக்கால் சீரழிந்த என்னை யார் சீரழித்தாலும் என் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை என் இன சொந்தங்களை விட்டு அகலேன் என்று உறுதிமொழியிட்டு இந்த முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல சங்க கட்டடத்துடைய அடிக்கல் நாட்டு விழாவிற்காக என்னை அழைத்த வட்டார சங்கத்துடைய தலைவர் எஸ்.எம். சேகர் அவர்களே, முன்னிலை வகித்த ஆர்.பி. ஜெயகாந்தி வட்டார செயலாளர் அவர்களே, முதுகுளத்தூர் வட்டார சங்க பொருளாளர் ராம்கி அவர்களே, பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நான் சேர்ல உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். 1979 நான் முதல்ல உங்க பகுதிக்கு வரும் பொழுது நம்முடைய தேவேந்திரகுல மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். நிறைய பேர் உயிரோடு இல்லை. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் 79க்கு அப்புறம் பிறந்தவங்க தான் நிறைய இருக்கீங்க. நான் பார்க்கிறேன். நான் செய்த சேவை ஆரம்ப காலத்தில் நான் இந்த பகுதிக்கு வரும் பொழுது கொடுமையிலே வாழ்ந்தார்கள். கிராமங்களில் தண்ணீர் கூட எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதையெல்லாம் நான் நன்கு அறிவேன். ஒரு தெருக்களுக்கு கூட போக முடியாது, ஒரு கோடி கூட தொட முடியாது. அந்த காலகட்டத்திலே தான் நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதலாக கால வைத்த பொழுது என்னை கொலை செய்வதற்கு மட்டும் 200-300 இடங்களிலே சதி செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இது வரலாறு. என்னுடைய உயிரை நான் சொன்னது போன்று துச்சமான மதித்து நான் சாகும் வரை இந்த சமுதாயத்தை உயர்த்தி காட்டுவேன் என்று சபதமிட்டு நான் இந்த சமுதாயத்தை பணியை செய்திருக்கிறேன் தவிர எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவே என்னுடைய குழந்தைகளுக்காகவோ அல்ல. அதை போல தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்க நிறைய அரசியல் பண்ணுவாங்க. நான் என்ன தளத்துல போடுறான், எனக்கு கருவுற்றாவும் கூட தளத்துல போடுறான். சமுதாய பணி என்பது சாதாரண பணி இல்லை. தேவேந்திரகுல வேளாளர் சொல்லி என்னைய நம்ம சாதிக்காரன் கேள்வி பண்ணான். நான் பார்த்த நிலைகள் என்பதா சொல்றேன். எதுக்கு சொல்லாங்கன்னா, இது ஒரு சங்க விழா. தெரிஞ்சுக்கணும், கேட்காது தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் விடாப்படியா ஒரு ஊர்ல கொடியேற்றுக்கு போவேன். அப்பெல்லாம் பாலசுந்தரராசு கட்சி கொடியை நெருங்கினா இல்லைன்னு சொல்ல. யாராவது ஏத்துறாங்களா? எந்த கிராமத்திலும் கொடியே பறக்க முடியாத, பறந்தாதான் வெட்டுக்கிறாங்க. அந்த நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். என்ன பார்த்து ஒவ்வொரு கிராமம், நம்ம கிராமம் நிறைய இருக்கு. ஏன் அப்பா இவ்வளவு வயர் இருக்கா அந்த ஆள் யாரியா, இவன் நம்மால் மாதிரி தெரியலன்னு சொல்லி என்ன பார்த்து ஒவ்வொரு கிராமம் புதுக்கோட்டை தொகுதியில் இருக்கு. அப்ப நாம உட்கார்ந்து அந்த நம்ம ஆட்கள் பெரிய ஆட்கள் அந்த மரத்துக்கடியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, நானா வழிய போவேன். ஐயா, நான் உங்க சாதிக்காரன், சொந்தக்காரன், என் பேரு ஜான் பாண்டி, அடிக்கடி பேப்பர்ல பாப்பீங்களா, நான் தான் உங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லி உட்கார்ந்து பேசுவேன். அப்படியா? ஆட்கள்லாம் எல்லாம் ஓடிடுவாங்க. நம்ம கொடி சிகப்பு பச்சை. இந்த கொடி அந்த காலத்திலே பெரிய ஆளுக்கு நெருங்கிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஏத்தணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒண்ணு கூடுவாங்க, உடனே என்னத்தையா இப்ப கெட்டி உடனே ஏத்துவோம். அப்ப நான் சொல்லுவேன், எந்த கிராமத்துக்கு போனாலும் இந்த கொடியை ஏத்துறேன், இந்த கொடியை எவனால் தொட்டா நீங்க உயிரோட இருக்கக்கூடாது. அதுதான் சமுதாய புரட்சி. கொடி எவனால் தொட முடிஞ்சுதா? தொட்டாங்களா? ஏன்னா ஜான்பாண்டி இருக்கிற கொடியா தொட்டாதங்கயா, கலவராய் போகும். உண்மைதான். நாங்கள் யாருக்கு எந்த சமுதாயத்திற்கும் இளைஞர் செய்யவில்லை. எந்த ஜாதியும் எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தை வளர்ப்பதற்கு பாடுபட்டதற்காக என்னை கொலை செய்து நிறைய பிளான் எல்லாம் போட்டாங்க. போட்ட முறை செத்து போனா அது அடுத்த பிரச்சனை. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தை வளர்த்து, அருமை தம்பி சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி அண்ணன் நாங்க சட்டமன்றத்துக்கு போகணும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். 1991 நான் முதுகுளத்துல நின்னேன். நான் நிற்கும் பொழுது அதிமுக காங்கிரஸ் பேருக்கும் கூட்டணி, அதுக்கப்புறம் திமுக. நான் ராமதாசனுடைய கட்சியில மாநில இளைஞர் தலைவராக இருந்தேன்.
யானை சின்னத்துல முதல்ல போட்டி போடுவோம் சொல்லி முதுகுலத்துள்ள அதிகமாக இருக்கின்றவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லி உங்களை நம்பி நான் நின்றேன். எனக்கு எதிர்ப்பு கொடுத்தது யாரு? என் சொந்தக்காரன் தான். அடுத்த ஆளுக்கு நீங்க குறை சொல்றது தவறு. என் சாதிக்காரன் தான் எனக்கு துரோகம் பண்ணான். நான் கண்ணால பார்த்தேன். அவங்க எல்லாம் அழைச்சு பேசினேன். நாங்க காங்கிரஸ் கட்சி தான் பெரிய ஏற்றத்துல இருக்கிறோம். நாங்க திமுக ஏற்றத்துல தக்காளி செத்து சாவுங்கடா. சமுதாய உணர்வே இல்லையா? அப்ப சொல்லு இவங்க கொடுத்தாயா வந்தா கலவரம் பண்ணி வருவாங்க. சட்டமன்றத்துக்கு சென்றாலும் செல்லாவிட்டோம் என்னுடைய பணி, என்னுடைய சமுதாய பணி விட்டு கொடுக்க முடியாது. 91 அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்துடைய தலைவர். தமிழ்நாடு பூரா நான் கொடியேற்ற இடத்துல கலவரம் வருவது உண்மைதான், இல்லை என்று நான் சொல்றது இல்லை. ஏன்னா என் ஜாதிக்காரன் மனுஷனாகிறியா, மிருகமாக இருக்காங்க. உழைக்கிறவனி உன்னை பார்த்து தீட்டு சொன்னா நீ ஏயா பொறுமையா இருக்க தீட்டியா அப்படி சொன்ன செஞ்சான். அப்பதானே வளர்ச்சி வந்துச்சு. உண்மையா இல்லையா? கண்டவங்களாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தலைவன் நீ தலைவன் என்ன? வேடிக்கை காட்டுகின்ற சமுதாயம் அல்ல, வீரமிக்க சமுதாயம், உழைக்கின்ற சமுதாயம், விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற சமுதாயம், விவசாய பழங்குடி மக்கள் சமுதாயம். இப்பேற்பட்ட சமுதாயம் தேவேந்திர குல வேளாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக 40 வருடத்துக்கு மேலாக நான் போராடி 40 வருஷம் கழிச்சு எப்படியோ அண்ணன் எடப்பாடி அண்ணன் கையை காலை பிடிச்சி பிரதமர் மோடியை பிடிச்சி எப்படியோ தேவேந்திர குல வேளாளர் அரசாங்கம் வாங்கிட்டோம். இப்ப நிறைய பேர் தவிர்க்கிறோம். இவரை வாங்கிட்டாரு. கேட்டா நான் 45 வருஷத்துக்கு முன்னாடி தேவேந்திர குலம் சொன்னதா நான் வாங்கி தரல. எப்படியோ வாங்கிட்டோம்ல, நீதான் சேர்ந்து வாங்கல வச்சுக்காய. இதுல என்ன கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு என்ன இருக்குது? இதுல பொறாமப்படுறதுக்கு என்னதுக்கு? நீங்க எல்லாம் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கிட்டீங்களா இல்ல சர்டிபிகேட்? இல்ல நம்ம புள்ள போய் படிக்கல, அது திமுக சொன்னோம்ல தேவேந்திர குல வேளாளர். அதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். உங்ககிட்ட காசு பணமா கேட்டேன். இல்ல நீங்க ஊருக்கு வசூல் பண்ணி நான் கஷ்டப்பட்ட காலத்துல யாரா கொடுத்தீங்களா? நான் சைக்கிள்ல வந்திருக்கேன், வாடகை கார் எடுத்து வந்திருக்கேன். சில கிராமத்துல போய் பட்டு கிடப்பேன், கயிற்று கட்டுல பட்டு கிடப்பேன். நிறைய கிராமங்கள்ல சொல்லுவாங்க, நீங்க காலையில பசிக்கனால பசிக்கும், கூழ கரைச்சு கொடுப்பாங்க, வெங்காயத்தை கரைச்சிக்கிட்டு பறிச்சு நடந்து காலையிலே இப்படி ஓடுவேன். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட என் சமுதாயத்துல இன்னைக்கு ஒரு அடிக்கச்சல் நிலாவுல அடிக்கல் நாட்டு விழாவுல கூட்டத்தை காணும். என்னாச்சு? எல்லாம் சுகபலமா வாழ்ந்துட்டு இருக்காயா? ஏன்னா உங்களை அடிமையா இருந்தோம்னா நீங்க எல்லா பேரும் ஓடி இருப்பான். எங்க போனாங்க? 108 வட்டாரம் 108 கிராமத்துல ஒரு கிராமத்துக்கு 10 பேர்னா 1000க்கு மேல ஆச்சு. எங்க சமுதாய உணர்வுகள் இல்லை? உணர்வுள்ளவர்கள் வந்திருக்கின்றீர்கள். அந்த நிலை இல்லை. அந்த மாற்றம் தான் நம்ம சமுதாயத்திற்கு அழிவு என்பது அந்த சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். அரசியல் வேறு. நான் ஒரு அரசியல் இருப்பேன், நீங்க ஒரு அரசியல் பாதி வேறு. சமுதாயம் என்று சொல்லும் பொழுது அனைவரும் ஒரு தாய் மக்களாக இல்ல சொல்றோம். யாரு கேட்கிறா? கேட்க மாட்டேங்கீங்களே. எங்க இருந்தாலும் சமுதாய புரட்சி தான், அதுல என்ன மாட்டுக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய விழா எடுத்து நடத்தணும்னு சொல்லி வட்டார சங்கம் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்திருக்கீங்க. என்னை கூப்பிட்டதுக்கு நிறைய பேர் ஒரு வருஷம் எதிர்ப்பு போனாங்க. எதுக்கு? நான் என்ன பாவம் பண்ணேன்? உங்க சொத்துக்கிட்ட அவகரிச்சுட்டு போயிட்டானா? இல்ல நீங்க எனக்கு காசு கொடுத்து எடுத்தீங்களா? இவர்கள் தான் விஷம். இந்த சமுதாயத்துடைய விஷமிகளை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். கிராம மக்கள் அடையாளப்படுத்த வேண்டும். கிராமத்திற்கு சொந்தக்காரர் அடையாளப்படுத்த விஷம். விஷத்தை தூவுகின்றவன் யார்? ஏவுகின்றவன் யார்? அடையாளம் பாரு. நான் பேர சொல்ல விரும்பல. இந்த சமுதாயத்தை குழப்பவன் யார்? சீர்குலைக்க துடிக்கின்றவன் யார்? யோசித்து பாரு, எண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் பெருமையா சொல்லலாம். நான் தேவேந்திர குல வேளாளர், திமுர்ல சொல்லலாம், மப்புல சொல்லலாம். ஒற்றுமை சீர்குலையும் என்று சொன்னால் சமுதாயம் அழிந்துவிடும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 91 அந்த பணியில் நிற்கும் போது எல்லா மக்களும் ஆதரவோடு எனக்கு ஓட்டு போட்டாங்க. வரிஞ்சுக்கிட்டு பெண்கள் ஆண்கள் ஓட்டு போட்டாங்க 91ல. அதற்கும் உள்ளீர்கள் யாருன்னு கேட்டா இந்த சாரியில தான். நான் கண்ணால பார்த்தேன். 2வது ஓட்டு நான் தான் வாங்கினேன். 30,000 ஓட்டு, 29,000 ஓட்டு வாங்கினேன். 29,021 ஓட்டு. முதன்மையானவர்கள் அண்ணன் சோ பாலகிருஷ்ணன், எனக்கு ஒரு பெரிய நண்பர், பெரியவர். அவருடைய காங்கிரஸ் கட்சி நின்று 40,000 ஓட்டு வாங்கினார். 10,000 ஓட்டு வித்தியாசம்.
அது காரணம் சண்டால ராஜிகாந்த் செத்து போனான். செத்தவங்க நம்ம போய் உச்சு கட்டிட்டான். அச்சு மகராச செத்து போனான். போடிய ஒட்டான். சாதி சாதி சாதின்னு சொல்லி குடும்பத்தை விரக்தியாகி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மக்கள் 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 சொல்லி இரவும் மக்கள் பாடுபட்டு 57 வழக்குகளை வச்சு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஜெயிலுக்கு போனவனை விட்டுவிட்டு எவனோ ஓட்ட செத்து போனாதான் அதனால ஓட்ட மாற்றி குட்டி ஒரு 10,000 ஓட்ட போட்டு இதை தோற வச்சுட்டீங்க. அன்னைக்கு நான் சட்டமன்றத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னால் முதுகுளத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சட்டமன்றம் முடிப்பையா நீங்க தானே ஆக்கிட்டீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் உழைக்கிறவனை பார்த்து யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு கட்டணம் துறக்கணும்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 2-3 கோடி ரூபாய் வேணும். இதை